பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை தேடுவது நமக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான பாக்கியம். நீங்கள் ஜெபித்தது போல ஆண்டவர் இந்த கடந்து போன 7 மாதங்கள் யோசிக்க முடியாத அளவில் நம்ம நடத்தின தெய்வம் விதங்களெல்லாம் மிக மிக சிறப்பானது. இந்த காலை வேளையிலே கூட ஆண்டுடைய சமூகத்தில் இந்த புதிய மாதத்தை துவங்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த வழி நடத்தல், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தெய்வீக பிரசனத்தினால் நம்மை நடத்தினதை குறித்து நம்ம யோசிக்கணும். இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் என்ன எங்களோட பேச விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்ல முன்னாலேயே இந்த பாடல் பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஸோ அந்த பாட்டை எடுத்து அதை கேட்கும்போது உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம். ஸோ அவருடைய பிரசனத்தில் நம்ம இருக்கிறோம். அவருடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கிறது. அந்த அவருடைய பிரசனம் நம்ம விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற அவருடைய பிரசனம் வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வைத்ததை குறித்து நம்ம ஸ்தோத்திரிக்கணும். மீண்டுமா இந்த வருஷத்தில் நம்ம அவனுடைய வேதத்தை நம்ம மீண்டுமா இன்னொரு விஷயம் நம்ம வாசிக்க இந்த நேரத்துக்கு இந்த பைபிள் சேலஞ்ச் 180 டேஸ் பைபிள் ரீடிங் சேலஞ்சு திருப்பியும் நம்ம துவங்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த வருஷம் டிசம்பர் வரையிலும், அதே நேரத்தில் ஜனவரி மாதம் முழுசும் 180 நாட்கள் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் மீண்டுமா ஆண்டுடைய வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் த வேர்ட் ஃபார் 180 டேஸ். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நம்ம போன முறையும் நம்ம 2 முறை வாசித்தோம். ஸோ இந்த தடவையும் இன்னும் மத்தேயிலிருந்து வாசிக்க போகிறோம். ஸோ ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் இந்த மாதம் மற்றும் துவக்கமான செப்டம்பர் மாதம் அது லிஸ்ட்டு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். எல்லோரும் நம்ம ஒரு 10 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். 5 அதிகாரம் காலையில், 5 அதிகாரம் சாயந்தரத்துக்குள்ளே. ஸோ ஒரு 10 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நான் சுருக்கமாக இன்றைக்கி இந்த கால வேளையிலே ஆண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறவர், இது ஆல்ரெடி 5 அதிகாரம் வாசிச்சிட்டேன் நான். ஒரு அரை மணி நேரத்தில் அந்த 5 அதிகாரம் வாசிக்க முடியுது. ஸோ இப்போ 1 மணி நேரம் நம்ம செலவு பண்ணால் அந்த வசனத்தை 10 அதிகாரம் தாராளமாக வாசிச்சிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக அதை நம்ம யோசிக்க செய்யலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முழுசாகவே அந்த அதிகாரம் துவங்கும் பொழுதுமே நமக்கு ஆண்டுடைய வம்ச வரலாறு. ஓகே, ஃபஸ்ட் சாப்டர் மேத்யூ ஃபஸ்ட் சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு சந்ததிகளை பற்றி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஸோ அது ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதா யோசேப்பு பெற்றான், ஒவ்வொரு லிஸ்ட்டு அங்கே ஃபுல்லாக. அப்போது ஆண்டவருடைய பிரசன்னம், சந்ததிகளின் பிரசன்னத்தை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்போ எத்தனை சந்ததிகள் நம்ம யோசிக்கும் பொழுது அந்த வசனத்தை லாஸ்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா எந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் வாசிக்கலாமா? இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஸோ 49 ஜெனரேஷன்ஸ். அப்போ 14 3 முறை சொல்லும்போது 49 முறை அந்த தலைமுறைகளை குறித்து சொல்லப்படுது. அப்போது 18ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் பிறப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அவருடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் எப்படி மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்தது. நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பார்ப்பீங்கன்னா தெர் இஸ் ஒரு 400 இயர்ஸ் ஆஃப் சைலன்ஸ், ஒரு அமைதியான ஒரு காலம். அப்போது அந்த இடைவெளி காலத்தில் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு ஒரு செய்தியும் இல்லை. மல்கியா பேசின பிறகு ஒரு செய்தியும் இல்லை. 400 வருஷம் 400 இயர்ஸ்
நோ மெசேஜ், நோ வேர்ட், எதுவுமே நடக்கலை. அமைதியாக இருள் சூழ்ந்த காலம், டார்க் பீரியடுன்னு சொல்கிறாங்க அது. அப்போ அந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டெஸ்டமெண்டல் பீரியடுன்னு சொல்லும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியும் இல்லை, யார் என்ன நடக்குதுன்னு தெரில, எல்லா மக்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் மேசியா வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஆண்டவரை விசுவாசிச்சவங்க எல்லாருமே. அப்போ திடீர்னுட்டு ஆண்டவர் தோன்றிருக்குது, ஒரு அமைதியான ஒரு சரித்திரத்துக்குள்ளாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதை பார்க்குறோம். எப்படி அங்கே தொடங்குனா 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew 1st chapter verse 18. இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு ஆண்டு தோன்றுறாரு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டோரி எப்படி மேரியை மீட் பண்ணுறாங்க, தேவதூதன் உனக்குள்ள இன்னும் ஆவியானவர் வருவார், அவர் நீ கர்ப்பம் தரிக்க. ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் மத்திய ஸ்ட்ரெயிட்டாக அவர் எழுதுகிறாரு. இந்த மாதிரி மேரி மரியாளும் யோசேப்பும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது, அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது மத்தியில் ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு கன்னிகை, ஒரு வேர்ஜின் கன்சீவ் ஆகணுன்னா அது இட்ஸ் அ வெரி ராங் ஸ்டாண்டர்டு. இப்போ கூட அது நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஆனால் அந்த யூதர் பண்பாடு பிரகாரம் அவங்க கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டியவங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாள் கர்ப்பவதி ஆகிறா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஸோ திஸ் சைல்டு ஷி வாஸ் ஃபவுண்ட் வித் த சைல்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் மூலமாக பெற்றெடுக்கப்படுறதை பார்க்குறோம். கர்ப்பம் தரித்துட்டா. ஸோ 19ஆம் வசனம் யோசேப்புடைய அவருடைய ரியாக்ஷன், அவர் கேள்விப்படுறாரு, அவருடைய ரியாக்ஷனை 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஸோ இவர் யோசிக்கிறாரு, என்ன எப்படி நான் எல்லா முன்னாலும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நீதிமான், ஐ வாஸ் அ ஜஸ்ட் மேன், நான் எப்படி அதை நான் ஃபேஸ் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை மாத்திரல, ஃபேமிலியிலேருந்து கூட எல்லாருமே டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை ரகசியமாக செய்திடணும், எல்லாருக்கும் தெரியாமல் செய்திடணும், மரியாளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா மரியாள் மேலே அவ்வளோ அன்பு அவருக்கு இல்லைங்களா? அதே நேரத்தில் கடவுளுக்கு பயந்தவராக இருக்கிறாரு. யாரை ப்ளீஸ் பண்ணுறது தெரில. 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அவன்